ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். ஸோ ஜென்ரல் தமிழில் சில கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, உரை அல்லது இதனை பதிப்பித்தவர்கள் யார், இதற்கு உரை எழுதியவர்கள், இந்த நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரே வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் வீடு தூதுக்கு 1930 1913 முதலாக உரை எழுதினது யாருன்னா உவேசா. ஸோ மேக்ஸிமம் உவேசா நிறைய நூல்களுக்கு உரை எழுதியிருப்பார். செகண்ட் ஒன், திருக்குறள். திருக்குறளுக்கு முதலில் அதன் திருக்குறளை அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசகர் 1812 அச்சிட்டிருப்பார். திருக்குறளுக்கான முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அண்டு பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலவர் குழந்தை. நெக்ஸ்ட் ஒன், குறுந்தொகை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனாரர் 1915. நெக்ஸ்ட் ஒன், வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி. ஓகே, ஸோ திருவிளையாடல் போய் பார்க்கணுன்னா வேங்கடசாமியை வந்து பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றியுள்ளார். ஸோ அப்போ நன்னூலை இயற்றினார்னா பவனந்தி முனிவர் யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சீயகங்கன். நெக்ஸ்ட் ஒன், புறநானூற்றை முதலில் அச்சில் பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா 1894. இது 12th தமிழ் புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவை தாமோதரனார். நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிர உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். நெக்ஸ்ட் ஒன், சிலப்பதிகாரத்தை முழுவதும் உரை எழுதியவர் யாருன்னா வேங்கடசாமி நாட்டார். சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பு உரை எழுதியவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திர சேகர கவிராச பண்டிதர். ராம்நாட்டோட மன்னர் பொன்னுசாமி வேண்டுகோளுக்கு இணங்க அதை பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்னா இளம்பூரனார். தொல்காப்பியத்திற்கு சிறப்பு உரை எழுதினது யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார்னா மயிலை நாதர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். சூளாமணியை பதிப்பித்தவர் சிவை தாமோதரனார் 1895 வந்து பதிச்சிருப்பார். ஓகே, இதெல்லாமே வந்து மிக முக்கியமானது, உரை மற்றும் பதிப்பாசிரியர்கள் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.